Dear followers, அண்மைய சில தினங்களாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களுடைய விடயங்கள் பரவலான முறையில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக வைத்தியத்துறை மற்றும் பொறியியல் துறை தொடர்பான விடயங்கள். இன்றைய தினம் மிக முக்கியமாக நாம் பார்க்க போகின்ற விடயம், சமகால முஸ்லிம் கல்வி வளர்ச்சியில் இந்த இரண்டு துறைகளும் மிக அசுரத்தனமான ஒரு வளர்ச்சியினை கண்டிருக்கின்றன. இந்த வளர்ச்சியின் பின்னால் உள்ள காரணங்கள் என்ன, இதற்கான அடித்தளம் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்ற விடயத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். 1948ஆம் ஆண்டு காலப்பகுதிகளுக்கு பிற்பாடு அன்றைய கல்வி அமைச்சர் கலாநிதி பதியுதீன் மஹமூதினுடைய ஒரு செயல் திட்டம் முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வழங்கியிருந்தது. 2000க்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக 2000க்கு பிற்பட்ட காலங்களில் இந்த இரண்டு துறைகளையும் மையப்படுத்தி சில சிறப்பு செயல் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஃபஹ்முதீன் ஆசிரியருடைய ஒரு செயல் திட்டம் கண்டியிலே வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு பல வைத்தியர்கள் உருவாக்கப்பட்டிருந்தனர். அதன் விளைவாக பல்வேறு பிரதேசங்களில் பல கோரிக்கைகள் எழுந்திருந்தன. அவ்வாறான செயல் திட்டங்கள் தமக்கும் வேண்டும் என்று. பிற்பாடு திகாரியில் முதலாவது செயல் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னரான காலப்பகுதிகளில் புத்தளத்தில் ஆரம்பிக்க முனைந்து பல்வேறு தடங்கள் காரணமாக அது மாதம்ப மிஸ்பாஹுக்கு மாற்றப்பட்டிருந்தது. அங்கும் சிறிது காலம் மிகவும் வெற்றிகரமான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த செயல் திட்டங்கள். அதன் விளைவாக பல்வேறு செயல் திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் உருவாக்கப்பட்டிருந்தன. பொதுவாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அஸ்டா விசினமைய கிகினிகொள்ள பிரதேசங்களில் உருவாக்கப்பட்டிருந்த இந்த செயல் திட்டம் இன்று வரை மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செயல் திட்டம் என்று கூறினால் மிகையாகாது. அதற்கு பிறகு தல்கஸ்பிட்டியவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட், அதன் விளைவாக அந்த கிராமத்தில் பல வைத்தியர்களை அது உருவாக்கி இருக்கின்றது என்றால் மிகையாகாது. நாடளாவிய ரீதியிலும் பல்வேறு வைத்தியர்களை உருவாக்கி இருக்கின்றது. மறைந்த புத்தளம் நகரபிதா வாயிசிலுடைய அயராத முயற்சியின் காரணமாக புத்தளத்தில் சயின்ஸ் காலேஜ், ஜனாதிபதி சயின்ஸ் காலேஜ் உருவாக்கப்பட்டு அங்கும் இவ்வாறான ஒரு செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு இன்று வரை வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது. பல 100 வைத்தியர்களையும் உருவாக்கி இருக்கின்றது அந்த செயல் திட்டம். அதே போன்று ஹெம்மாத்தகமையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற செயல் திட்டங்கள், காட்டகஸ்டேலியில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற செயல் திட்டங்கள் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த செயல் திட்டங்களை. இந்த செயல் திட்டங்கள் தான் இன்றைய தினம் இளைஞர்களுக்கும் சரி முஸ்லிம் சமூகத்தில் முஸ்லிம்களுடைய பெண்களின் கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பினை செலுத்தி இருக்கின்றது என்று கூறினால் மிகையாகாது. பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று வெளியாகியவர்கள், பல்கலைக்கழகத்தில் பட்டத்துக்காக காத்திருப்பவர்கள், இந்த துறையில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவர்கள் என்று பல ஆசிரியர்கள் உள்ளடங்களாக இந்த பிரதேச வாரியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த செயல் திட்டங்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது. அசுரத்தனமான ஒரு வளர்ச்சியினையும் பெற்றிருக்கின்றது. கல்வியில் முஸ்லிம் சமூகத்தினுடைய வைத்தியத்துறை மற்றும் பொருளியல் துறைகளில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இது மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் சமகால விடயங்களோடு ஒப்பிடும்போது விகிதாசாரங்களையும் தாண்டி, முஸ்லிம் சமூகத்தினுடைய விகிதாசாரங்களையும் தாண்டி சிறப்பு தேர்ச்சி சூப்பர் மெரிட்டில் போகக்கூடிய அளவுக்கு இந்த செயல் திட்டங்கள் பல்வேறு மாணவ மாணவிகளை உருவாக்கி இருக்கின்றது என்றால் மிகையாகாது. இவ்வாறான செயல் திட்டங்கள் கிராமப்புறங்கள் தோறும் உருவாக்கப்பட வேண்டும். அந்த செயல் திட்டங்களினூடாக கிராமத்திற்கு ஒரு வைத்தியர் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கனவுகள் இனி வரும் காலங்களில் இனி வரும் இளைஞர்களால் முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் மத்தியில் இந்த வளர்ச்சியின் விளைவாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான செயல் திட்டங்கள் மீண்டும் உருவாக்கப்பட போகின்றது, இந்த செயல் திட்டங்களின் மூலம் எவ்வாறான சமூக வளர்ச்சி வரப்போகின்றது என்ற செயல் திட்டங்களை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த வளர்ச்சியின் பின்னால் உள்ள காரணிகள் பொதுவாக எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோருக்கும் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றால் மிகையாகாது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.